உன்கிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தா நீ வந்து என் மாப்பிள்ளை வச்சு ஒரு படம் எடுத்து காட்டுற. ரசத்தி ஆசை ரசத்தி ஆசை ரசத்தி பார்த்தல்ல, இவ்வளவு கூட அடிப்பேங்க நான் பாட்டுக்கு. அதுதான் நான் என்னவோ வந்து நடிகை. என்னவோ நம்மளால நடிக்க முடியாதாமா. ஆனா அடிக்க முடியாது உங்களால. நான் உண்மையா இருப்பேங்க. இல்ல நீங்க நடிக்க முடியாதுங்க. ஆக்டிங் அப்படியே முள்ளு குத்தி குத்தி அங்க குத்தி குத்தி அப்படி நடிக்கணுங்க. உங்களால முடியுமா? என்னால முடியுங்க. இன்னைக்கு வந்து அதை விட இன்னும் மிகப்பெரிய ஆக்டர் ஒருத்தன் வந்து ரீல்ஸ் பைத்தியனே ஒருத்தனை சொல்றாங்க. யாருன்னு தெரியுதா நான் சொல்றது? அவங்கெல்லாம் உலகத்துக்கே தெரியுங்க. என் தலைவன் தானே தலைவன் வாட்டர் மெலன் ஸ்டார். உங்களை உட்கார வச்சதுக்கு இந்த வீடியோட தரத்தை குறைக்காதீங்க. இல்ல நீங்க நம்ம ஜோக்ஸ் பார்ட் நம்ம வந்து பிரச்சனைக்குள்ள போவோம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நடிகர்கள், இந்த பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, இந்த இந்த விஷயம் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க பத்தியா மக்கள், அவங்களுக்கு கொஞ்சமாவது உண்மையா நடந்துக்குங்க. அவங்களோட வாழ்க்கை மேல கொஞ்சம் அக்கறையோட எடுத்து நடந்துக்குங்க. நீங்க ஓப்பனா சொல்லுங்க, என்ன ஃபாலோ பண்ணாத தம்பி, நானும் உன்னைய மாதிரிதான், நீயும் ஸ்கில் நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சு நல்லா நடிக்க தெரிஞ்சா நீயும் ஒரு நடிகர் ஆகலாம். நீ வந்து உன் குடும்பத்தை பாரு. ஒரு நடிகரை சொல்றாரு குடும்பத்தை பாருன்னு, அது மாதிரி எல்லாருமே வந்து உங்களை ஃபாலோ பண்றவங்க மேல அவங்க வாழுங்க அக்கறையுமா இருக்கு. மட்டும் சம்பாதிக்கின்ற எண்ணத்தை விட்டு ஒழிங்க. அவங்க வாழுங்க இவங்க வாழுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க இவங்க வாழ்க, நீ ஃபர்ஸ்ட் வாழுடா அப்படின்னு சொல்ற. அது மாதிரி எல்லாரும் மாறுங்க. மக்கள் என்ன தேவை? நல்ல படி, நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் உருவாக்கிக்க. உன்னை நீ சமுதாயத்துல பெரிய மனுஷனை ஆக்கிக்க. சரி, அதை விட்டுட்டு நீ சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஜாலியா பாரு, பசங்களோட போ, ஜாலியா அவங்களோட போய் என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு அதோட மறந்துடணும். அடுத்த வீடு குடும்பம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை தரத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏங்க நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க என்ன பெரிய வெண்ணா அவ்வளவு நேரம். இல்ல நான் வந்து சமுதாயத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன் இல்லைங்க. நான் வந்து இதை சொல்லணும் இல்லைங்க. அதை நான் சொல்லிட்டேன். இது விளம்பரம், இந்த கொக்கோ கோலா, பெப்சி, இந்த 7up இப்ப ஏதோ வந்து இருக்கு, இந்த விளம்பரம்லாம் நடிக்கிறாங்க. இந்த நடிக்கிறவங்க, இந்த நடிகர்களே எவனாவது அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, அவங்க பெத்தவங்களுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பானா? அவன் ஒரு நடிக்கிறான்ல அந்த விளம்பரம், அந்த ப்ராடக்ட் அவன் யூஸ் பண்றானா அந்த வீட்டுல? ஏங்க நான் தான் சொல்றேனே, நீங்க உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க எதை சாப்பிடுறீங்க? உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? சொல்றவன் சொல்லுவான். இல்லைங்க, அத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு எல்லாரும் அந்த குழந்தைகள்லாம் இருந்துட்டு எனக்கு அந்த அதை வாங்கித்தா, கிண்டர் ஜாய் வாங்கித்தா, எனக்கு 7up வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தானு குழந்தைங்க எல்லாம் அந்த இவன் நடிக்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுதுங்க. இதனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. மனதளவுலையும் பாதிக்கப்பட்டாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, குழந்தைகளுக்கு வந்து செல்போன் இல்லாம சோறே ஊட்ட முடியாது. பெத்த தாய்மார்கள்னால சொல்லணும்னா செல்போன் தான் இந்த எலெக்ஷனே தீர்மானிச்சிருக்கு. இதுல வந்து நீங்க என்னமோ சொல்லிட்டு போறீங்க, அதை நான் கேட்கல. நான் என் கருத்து என்னன்னா, நான் ஒரே கருத்து, என்னுடைய கருத்து, செல்போன் வந்து தேவையில்லாம குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? ஆமாங்க, குழந்தை கண்ணு கெட்டு போயிருது, குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்படுகிறது, குழந்தைகளுக்கு வந்து அது நாளைக்கு வந்து வளர்ந்து வந்து பால் ஊத்த போது அவனுக்காவது பால் அபிஷேகம், அது ரோட்ல சுத்திட்டு இருக்க போது அவன் முன்னாடியாவது, அது இப்பவே நல்லா இல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஏங்க இல்லைங்க, இப்ப நீங்க சரி இதை நான் எனக்கெல்லாம் உண்மையுமே சரி இப்படி நான் குழந்தையா இருக்கும் போது இருந்து எனக்கு குழந்தையிலே பிடிக்காதுங்க. சீரியஸா? உங்களுக்கு குழந்தைய பிடிக்காத? நீங்க குழந்தையா இருக்க, நான் குழந்தையா இருப்பேன்ல, அப்ப இருந்தே எனக்கு குழந்தையில பிடிக்காது. அப்படி உங்க அம்மா அப்பா நினைச்சிருந்தா இன்னைக்கு நாங்களாம் நல்லா இருந்திருப்போம் பிள்ளைங்க. இதெல்லாம் ஒரு ஆனா சரிங்க, இப்ப அடிதடி சினிமால வைலன்ஸ், அது எப்பேற்பட்ட சமூக சீரழிவு. நான் என்ன சொல்றேன்னா, வைலன்ஸுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் நடிகர்களை பார்த்து, நீ வந்து ஒத்த ஆம்பளை இருந்தா என் மாப்பிள்ள கூட 1 to 1 வா. சினிமால 10 பேர்த்து அடிக்கிறல்ல, என் மாப்பிள்ள 1 அடிப்பான். நீ வந்து அவனை அடிச்சு நீ ஜெயிச்சுட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன்டா, நீ வைலன்ஸ் எடு. என்ன 10 பேர்த்த அடிச்சு டான் ஆகலடா, அடிச்ச 10 பேருமே டானுடா.
நிஜத்துல ஒரு 4 பேர் கூட்டமா வந்தாங்கன்னா ஓடிடுவாங்க இவங்க வந்து 10 பேர் பறக்க விடுறது 15 பேர் அடிக்க விடுறது. இன்னைக்கு வந்து சமுதாய சீரழிவு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது விஷம் மாதிரி அப்படி இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏறிட்டே போகுது. அது ஒரு நாள் அழிவை நோக்கி போகாம இல்லைங்க. நல்ல படங்களை எடுக்கிறாங்க, நல்ல படங்களே நல்ல படங்கள் எடுக்கிறவங்க நல்லவங்க பத்தி இந்த டிஸ்கஷனே கிடையாது. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. நான் என்னன்னா, உங்களுக்கு உண்மையாலுமே குற்ற உணர்ச்சி மனசை உறுத்தும்ல, என் ஃபாலோவர்ஸை நான் தப்பா வழி நடத்தினா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாம நான் இவங்களுக்கு முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு என்ன படத்துல 50 பேர்த்த சுட்டு துப்பாக்கி எல்லாம் அப்படி இப்படி புடிச்சு காப்பாத்திடுறல, ஒரே ஒரு நாள் மிலிட்டரியில ஒரு நாள் நீ வந்து மிலிட்டரியில காஷ்மீர்ல -°C ஒரு நாள் இந்த நாட்டுக்காக நீ வேலை பார்க்க ஏங்க பண்ணாங்கங்க. யாரு அது பண்ணாங்க, எல்லாம் இருக்காங்க. நிறைய ஒரு ஆக்டர் இருந்தாங்க, போய் காஷ்மீர்ல பண்ணாங்க. தமிழ் நடிகர். ஆமாங்க, ஷூட்டிங்ல. உண்மைக்குமேங்க, நிஜத்துல கேக்குறேங்க. ஏங்க ஷூட்டிங்லயே வாழாதீங்க. அதத்தான் சொல்றாங்க, நடிப்புங்க. நடிப்பு ரத்தத்தின் முதுகெலும்பில் இருக்கும், ரத்தத்தில் இருக்கும் நாளங்கள் எல்லாமே நடிப்பு 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 தாங்க. நடிப்பு நானும் சொல்றேன், நடிப்பு அடிச்சுட்டே இருக்காதீங்க, கொஞ்சமாவது உண்மையா வாழுங்க. ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க, சமுதாய சீரழிவுக்கு இல்லாம சிகரெட் பிடிக்காம படங்கள் நடித்த நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிகரெட்டை பத்தி பேசணும்னா வந்து அது ஒரு பெரிய டாபிக். இல்ல நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? இல்ல, எனக்கு எந்த பழக்கமும் இல்ல. டீ டோட்ல. நீங்க இதுவரைக்கும் சிகரெட் அடிச்சது இல்லையா? இல்லைங்க, அடிச்சது. சத்தியமா டிக்கடிச்சு சத்தியம், இதுவரைக்கும் ஒரு சிகரெட் கூட நீங்க இல்லைங்க. நான் வந்து சிகரெட் அடிக்க மாட்டேனுங்க. நான் வந்து ஏன்னா சமுதாய சீர்கேடுக்கு உண்டான விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். சிகரெட் அடிக்கிறது அதுல உறுதியா எல்லாருமே நினைச்சிருக்க மாதிரி சிகரெட் அடிக்கிறது வந்து ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, கேடுகட்ட பழக்கம். கேடுகட்ட பழக்கம். இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிகரெட் அடிக்கிறவங்க வந்து மனசுக்குள்ள எந்த வன்மமும் இருக்காது. எங்க நீங்க அடிக்கிறீங்களா? இல்ல, நான் அடிக்கிறது எனக்கு அந்த பழக்கம் இல்ல. சில எங்க மாமா ஒருத்தர் வந்தாரு, அவர் அடிப்பாரு. இல்ல, நம்ம வந்து சிகரெட் அடிக்க கூடாது, அது மதுபாத போதைகளுக்கு எல்லாம் அடிமையாக கூடாது. இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு என்னென்ன வியாதிகள் வருதுன்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து நல்வழிப்படுத்த வேண்டிய விஷயங்கள். ஓகே, எவ்வளவு நம்ம நல்வழி சொல்லிட்டா இவங்க அப்படியே ஆட்டி தள்ளிடுவாங்க. இல்ல, கேட்டோம். என்னால ஒருத்தன் இருந்ததுனால எனக்கு அது பெருமை தானுங்க. நான் விட மாட்டேன் திருந்துறதுக்குலாம். அதெல்லாம் என் வீடியோ கண்டினியூஸா வரும், ஒரு பயம் திருந்த கூடாது. எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் திருந்துவாங்க, எல்லாம் திருந்தா சந்தோஷம். நல்லபடியா. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, நேரமாச்சு. மக்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஏதாவது இதுல நல்லது இருந்ததுன்னா எடுத்துக்குங்க. சினிமாவா பாருங்க, அவனுங்களை போட்டு கொண்டாடாதீங்க. ஆமா, நல்லது இருந்தா எடுத்துக்கங்க. ஆமா, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த கார்பரேட் கைக்கூலிகள் சினிமாக்கார பயல்களை நம்பாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நடிகர்கள் ஒண்ணும் கடவுள் கிடையாது. உங்க அப்பா அம்மாவை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. காலையில அதை விட்டுட்டு படத்தை பார்த்துட்டு படத்தையே பாருங்க. என்டர்டைன்மெண்ட் வேணும் தான். நல்ல விளையாடுங்க, ஜாலியா உடற்பயிற்சி செய்யுங்க, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யுங்க. கண்டென்ட் ஓவர் டோஸ் ஆயிர போது. மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏதோ அடுத்து ஒரு சிறந்த கண்டென்ட்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஜாலியா பேசுவோம். இவரு நம்ம நண்பர், சமுதாய போன வீடியோல பார்த்திருப்பீங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் வந்து உங்கள் நான் பிரசாந்துங்க என் பேரு. நான் உங்கள். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன்.